உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட கழக தோழர்கள் பேரார்வம். சென்னையில் விண்ணப்ப படிவம் வழங்குவதை கேப்டன் விஜயகாந்த் துவக்கி வைத்தார். அரசு கேபிள் டிவி சேவை தொடங்கியது. 70 ரூபாய் மாத கட்டணத்தில் 90 சேனல்களை பார்க்கலாம். குஜராத் ஆளுநரை திரும்பப் பெற வேண்டும். குடியரசுத் தலைவரிடம் பாஜக தலைவர்கள் புகார். புதிய ஆளுநர் ரோசையாவுடன் கருணாநிதி சந்திப்பு. மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசியதாக பேட்டி. வணக்கம். விரிவான செய்திகள். சென்னை மாநகராட்சி மேயர் தேர்தலிலும் மாமன்ற உறுப்பினர் தேர்தலிலும் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனு வழங்கும் நிகழ்ச்சியை தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சி மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழக தோழர்கள் தேமுதிக தலைமை அலுவலகத்திலும் மற்ற இடங்களைச் சேர்ந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு போட்டியிடும் கழக தோழர்கள் அந்தந்த மாவட்ட கழக அலுவலகத்திலும் விண்ணப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று கேப்டன் விஜயகாந்த் ஏற்கனவே அறிவித்திருந்தார். நாளை மறுநாள் காலை முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. சென்னை மாநகராட்சி மேயர் மாமன்ற உறுப்பினர் தேர்தலில் போட்டியிட விரும்பும் கழக தோழர்களுக்கு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன. கழக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் விண்ணப்பங்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கொள்கை பரப்பு செயலாளர் வி. சி. சந்திரகுமார், தென் சென்னை மாவட்ட செயலாளர் வி. என். ராஜன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன், வடசென்னை மாவட்ட செயலாளர் யுவராஜ் உட்பட ஏராளமான கழகத்தினர் கலந்து கொண்டார்கள். வருகின்ற உள்ளாட்சி தேர்தலில் மேயருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் எங்கள் தலைமை கழகத்தில் இன்று விருப்ப மனு கொடுக்கப்படுகிறது என்று அறிவித்தார்கள். அதன்படி வடசென்னை மாவட்டத்தின் சார்பாக மேயருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் நாங்கள் இன்று விருப்ப மனு வாங்கியிருக்கிறோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். சென்னை மாநகராட்சி தேர்தலுக்காக இதய தெய்வம் புரட்சி கலைஞர் அவர்கள் இன்று வேட்பு மனு அளித்துள்ளார். அதை பெற்றுக்கொள்ள எங்கள் தென் சென்னை மாவட்டத்தின் சார்பாக மேயருக்கான படிவமும் மாமன்ற உறுப்பினருக்கான படிவமும் எங்கள் மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கழக தோழர்கள் ஆர்வத்தோடு வந்து விண்ணப்பங்களை பெற்றுக் கொண்டனர். இந்த மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படுகின்றன. 12ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பெற்றுக் கொள்ளப்படும் என்று கேப்டன் அறிவித்துள்ளார். மேயர் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் 15,000 ரூபாயும், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் பதவி மற்றும் நகராட்சி தலைவர் பதவி ஆகியவற்றில் போட்டியிட விரும்புவோர் 5,000 ரூபாயும் கட்டணமாக செலுத்த வேண்டும். நகராட்சி மன்ற உறுப்பினர் பதவிக்கு 2,000 ரூபாயும், பேரூராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு 2,500 ரூபாயும், பேரூராட்சி மன்ற உறுப்பினர் பதவிக்கு 500 ரூபாயும், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட விரும்புவோர் 5,000 ரூபாயும், ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிக்கு 2,000 ரூபாயும் கட்டணத் தொகை செலுத்த வேண்டும் என்று கேப்டன் அறிவித்துள்ளார். அரசு கேபிள் டிவியின் சேவையை முதலமைச்சர் ஜெயலலிதா வீடியோ கான்பரன்சிங் மூலம் துவக்கி வைத்தார். கடந்த திமுக ஆட்சியின் போது தொடங்கப்பட்ட அரசு கேபிள் டிவி நிறுவனம் செயல்படாத நிலையில் இருந்து வந்தது. அதன் பின்னர் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை அடுத்து அரசு கேபிள் டிவி நிறுவனம் புனரமைக்கப்பட்டு அதற்கு தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் நியமிக்கப்பட்டனர். இதைத் தொடர்ந்து தஞ்சாவூர், நெல்லை, கோவை மற்றும் வேலூரில் அமைக்கப்பட்டிருந்த கேபிள் டிவி அலுவலகங்கள் பராமரிக்கப்பட்டு சோதனை ஓட்டங்களும் செய்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. சென்னை தவிர மற்ற மாவட்டங்களில் 24 மணி நேர ஒளிபரப்பு சேவையை முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமை செயலகத்தில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் துவக்கி வைத்தார். 70 ரூபாய்க்கு 90 சேனல்கள் வழங்கப்படுவதால் இந்த திட்டம் தமிழக மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. குஜராத் லோக் ஆயுக்தாவுக்கு தன்னிச்சையாக நீதிபதியை நியமனம் செய்த அந்த மாநில ஆளுநரை திரும்பப் பெறக் கோரி பாஜக மூத்த தலைவர்கள் இன்று குடியரசுத் தலைவரை சந்திக்க உள்ளனர். குஜராத் அரசின் ஒப்புதல் இன்றி மாநில லோக் ஆயுக்தா அமைப்பிற்கு ஆளுநர் கமலா பானிவால் நீதிபதியை நியமனம் செய்தார். இதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் அத்வானி, நிதின் கட்காரி, சுஷ்மா ஸ்வராஜ், அருண் ஜேட்லி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலை நேரில் சந்தித்து மனு அளிக்க உள்ளனர்.
இதனிடையே மாநிலங்களவையில் இதே கருத்தை வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியினர் கூச்சலிட்டதால் அவை இருமுறை ஒத்திவைக்கப்பட்டது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக ஆளுநர் ரோசய்யாவை திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி மரியாதை நிமித்தமாக இன்று சந்தித்து பேசினார். தமிழகத்தின் புதிய ஆளுநராக ரோசய்யா ரம்ஜான் தினத்தன்று பதவியேற்றார். இந்த நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி ஆளுநர் மாளிகையில் இன்று ரோசய்யாவை சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கருணாநிதி ரோசய்யா தனது நண்பர் என்றும் மரியாதை நிமித்தமாக அவரை சந்தித்ததாகவும் கூறினார். தமிழக அரசு கேபிள் டிவி இன்று தொடங்கப்பட உள்ளது பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு நல்ல முறையில் நடந்தால் தனக்கு மகிழ்ச்சிதான் என்று கருணாநிதி பதிலளித்தார். ராஜீவ் கொலையாளிகள் குறித்த கேள்விக்கு தூக்கு தண்டனை குறித்து இந்த சந்திப்பின் போது பேசவில்லை என்று கருணாநிதி குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடைபெற்ற அத்துமீறல்கள் குறித்தும் விசாரணை நடத்தப் போவதாக சிபிஐ அறிவித்துள்ளதற்கு மத்திய அமைச்சர் பவன்குமார் பன்சால் ஆதரவு தெரிவித்துள்ளார். மத்திய புலனாய்வுத்துறை 2G அலைக்கற்றை தொடர்பாக 121 பக்க அறிக்கையை நேற்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் பிரமோத் மகாஜன் மற்றும் அருண் சோகி ஆகியோர் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர்களாக இருந்தபோது 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் அத்துமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அத்துமீறல்கள் குறித்தும் விசாரிக்கப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி மத்திய புலனாய்வுத்துறை இரட்டை வேடம் போடுவதாக குற்றம் சாட்டியிருந்தது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பவன்குமார் பன்சால் சிபிஐ தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு என்றும் அது தன்னுடைய கடமையை செய்து வருகிறது என்றும் தெரிவித்தார். ஓட்டுக்கு பணம் வழங்கிய விவகாரத்தில் அமர்சிங் சம்பந்தப்பட்டிருப்பது குற்றப்பத்திரிகையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2008ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பின்போது சில எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணை டெல்லி தனி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் சமாஜ்வாடி கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அமர்சிங், அத்வானியின் முன்னாள் உதவியாளர் சுதீந்திர குல்கர்னி, பாரதிய ஜனதா முன்னாள் எம்பிக்கள் பாகன் சிங் குலஸ்தி, மகாவீர் சிங் பகோடா, ஏற்கனவே கைதாகி சிறையில் உள்ள அமர்சிங்கின் முன்னாள் உதவியாளர் சஞ்சீவ் சக்சேனா, பாரதிய ஜனதா பிரமுகர் சுஹைல் இந்துஸ்தானி ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த டெல்லி போலீசார் அமர்சிங் மற்றும் அத்வானியின் முன்னாள் உதவியாளர்கள் குல்கர்னி உட்பட 6 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். தற்போது அந்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஓட்டுக்கு பணம் வழங்கிய விவகாரத்தில் அமர்சிங் சம்பந்தப்பட்டிருப்பது குற்றப்பத்திரிகையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த 2008ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு மீதான நம்பிக்கை ஓட்டெடுப்பின்போது சில எம்பிக்களுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டது தொடர்பான வழக்கு விசாரணை டெல்லி தனி நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் சமாஜ்வாடி கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் அமர்சிங், அத்வானியின் முன்னாள் உதவியாளர் சுதீந்திர குல்கர்னி, பாரதிய ஜனதா முன்னாள் எம்பிக்கள் பாகன் சிங் குலஸ்தி, மகாவீர் சிங் பகோடா, ஏற்கனவே கைதாகி சிறையில் உள்ள அமர்சிங்கின் முன்னாள் உதவியாளர் சஞ்சீவ் சக்சேனா, பாரதிய ஜனதா பிரமுகர் சுஹைல் இந்துஸ்தானி ஆகியோர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த டெல்லி போலீசார் அமர்சிங் மற்றும் அத்வானியின் முன்னாள் உதவியாளர்கள் குல்கர்னி உட்பட 6 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். தற்போது அந்த குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மை என்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்றதற்கு முறையான ஆவணங்கள் வைத்திருப்பதாக கூறுகிறார் யோகா குரு பாபா ராம்தேவ். உடல் பயிற்சி மற்றும் யோகா போன்றவற்றில் பயிற்சி அளித்து உலக புகழ் பெற்றவர் பாபா ராம்தேவ். இவர் அறக்கட்டளைகள் மூலம் பல்வேறு தொழில்களை நடத்தி வருகிறார். இங்கிலாந்து அருகே அயர்லாந்து கடல் பகுதியில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் தீவு ஒன்றையும் விலைக்கு வாங்கியுள்ளார். இந்நிலையில் மத்திய அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் அவரது ஆசிரமங்கள், அவரது அறக்கட்டளை அலுவலகங்கள் ஆகியவற்றில் திடீர் சோதனை நடத்தினார்கள். யோகா குரு பல ஆயிரம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி மோசடி செய்திருப்பது தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர் மீது வருமான வரி ஏய்ப்பு வழக்குகள் உள்ள நிலையில் அமலாக்கப் பிரிவினர் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உத்தரப்பிரதேசம் ஹரித்வார் நகரில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த பாபா ராம்தேவ் அந்நிய செலாவணி மோசடி செய்துள்ளதாக, தன் மீது பொய்க் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாகவும், அவ்வாறு வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்றதற்கு முறையான ஆவணங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்.
மேலும் அந்நிய செலாவணி சம்பந்தமாக தனக்கோ அல்லது தனது ஆசிரமத்திற்கோ எந்தவித நோட்டீஸும் அமலாக்கப் பிரிவினர் அனுப்பவில்லை என்றும் கூறியுள்ளார். कोई भी नोटिस आएगा या उसकी कोई सूचना आएगी, कोई जानकारी आएगी, उसके बाद में आपको पूरी प्रामाणिकता के साथ में जवाब दिया जाएगा. अब तक भी हमने पूरी प्रामाणिकता और वैधानिकता के साथ में कार्य किया है. ट्रस्ट ने किसी भी तरह का कोई अवैधानिक, असंवैधानिक, इलीगल कार्य नहीं किया. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் தலைமையில் கழகத்தின் மாநில கேப்டன் மன்ற செயலாளர் எஸ் ரவியின் இல்ல திருமண விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. தேமுதிகவின் மாநில கேப்டன் மன்ற செயலாளரும் குமரி மாவட்ட கழக பொறுப்பாளருமான எஸ் ரவியின் இல்ல திருமண விழா சென்னை MMDAயில் உள்ள திருமண மண்டபத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் இன்று நடைபெற்றது. மணமக்கள் கீதா, சேதுகுமார் ஆகியோரது திருமணத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் மாங்கல்யத்தை எடுத்துக் கொடுக்க திருமண வைபவம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. மணமக்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் மோதிரம் அணிவித்து வாழ்த்தினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற தேமுதிக கொறடா VC சந்திரகுமார், விருகம்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தசாரதி, தென் சென்னை மாவட்ட செயலாளர் VN ராஜன், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் செந்தாமரை கண்ணன் உட்பட தேமுதிகவினர் பலர் கலந்து கொண்டனர்.